புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல லிவர் ஃபங்க்ஷன் பத்தின டீட்டெயிலாக நம்ம பேச போறோம். கல்லீரல் நோய் பாதிப்புகள், அது சார்ந்த கேள்விகள், அதற்கு என்னென்ன தீர்வுகள் இருக்கு அப்படின்னா இன்று டாக்டர் ஆன் கால்ல நம்ம பேச போறோம். இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக பிரைம் இந்தியா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ஆர் கண்ணன் நம்ம கூட இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு டாக்டர் வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர், வெல்கம் டு அவர் ஷோ. இந்த கல்லீரல் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக இந்த குடிப்பழக்கம் மதுப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த லிவர் டேமேஜ் ஆகும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் வழக்கமாக நம்ம பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இந்த லிவர் ஃபங்க்ஷன் ஒரு ஹியூமன் பாடிக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட், மது பழக்கத்தினால மட்டும்தான் லிவர் கெட்டு போகுமா இல்லை வேறு காரணங்கள்னாலையும் டேமேஜ் ஆகுமா? ஆமாம், இப்போ கல்லீரல் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற முக்கியமான ஒரு உறுப்பு. எப்படி நமக்கு பிரெயின் ரொம்ப முக்கியமோ, ஹார்ட் எப்படி முக்கியமோ, அந்த மாதிரி நம்ம ஜீரணத்துக்கெல்லாம் மிக முக்கியமான உறுப்பு கல்லீரல். இந்த கல்லீரல் நமக்கு வயிற்றில் வலது பக்கம் மேல் பகுதியில் இருக்குது. கல்லீரல் ஜீரணத்துக்கும் உதவுது, நோய் எதிர்ப்பு சக்திக்கும் உதவுது, நம்ம அடிப்பட்ட ரத்தம் வருது பாருங்கள், ரத்தம் உரையிறதுக்கும் உதவுது. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கும் உதவுது. சரி, அதில் பார்த்திங்கன்னா அந்த ஆல்புமின் ஒரு புரோட்டீன் இருக்குது. இந்த புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம உடலில் இயங்குவதற்கு. சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வருதுன்னா, நோய் வருது அப்படின்னா அது எதுக்கிறதுக்கு இம்யூனோகுளோபின் இருக்குது. சரி, அந்த இம்யூனோகுளோபின் கல்லீரல் தான் சுரக்குது. சரி, இப்போ நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறோம், அந்த ஃபுட்டில் புரோட்டீன் ஃபேட்டெல்லாம் அதிகமாக இருக்குன்னா அதை ஜீரணக்கிறதுக்கும் எல்லாருக்கும் தெரியும் பித்தநீர் ரொம்ப முக்கியம். அந்த பித்தநீர் கல்லீரல் தான் சுரக்குது. சரி, இது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறோம், அதில் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வருது, வைரல் இன்ஃபெக்ஷன் வருது, இந்த மாதிரி டாக்ஸின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அதெல்லாம் கிளியர் பண்ணுறது, ஃபில்டர் பண்ணுறது, டீடாக்சிஃபை பண்ணுறது லிவர். சரி, இது மட்டும் இல்லாமல் லிவர் பார்த்திங்கன்னா விட்டமின்ஸு செக்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், நமக்கு உடல் அஜீரண கோளாறு இல்லாமல் ஜீரணத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான உறுப்பு. சரி, அதில் ரொம்ப ரொம்ப இன்னொன்று என்னென்னா நம்ம மெடிசின்ஸ் எடுத்துக்கிறோம் பாருங்கள். ஆமாம், ஒரு டிசீஸ் வருது, அதுக்கான மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டால் மோஸ்ட் ஆஃப் த மெடிசின்ஸ் உங்களுக்கு லிவர் தான் டைஜஷனுக்கு இம்ப்ரூவாக இருக்குது. ஓகே, அது பர்ஃபெக்டாக இருந்தால் தான் மெடிசின்ஸ் நல்லா வேலை செய்யும். இல்லைனா மெடிசின் சரியாக வேலை செய்யாது, இன்னொன்று அது லிவரை டேமேஜ் பண்ணி விட்ரும். ஓகே. ஸோ அந்த மாதிரி கல்லீரல் மிக மிக முக்கியமான உறுப்பு, அதை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிச்சயமா. இப்போ இந்த கல்லீரலில் ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா என்னென்ன காரணங்கள்னால கல்லீரலில் பாதிப்பு ஏற்படும்? இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லா இடத்துலையுமே டாஸ்மார்க் இருக்கிறதுனால ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களுடைய நம்பர்ஸ் அதிகமாகிடுச்சு. சரி, அது மிக மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அதுக்கடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா உடல் பருமன். இப்போ யார் யார் ஓவர் வெயிட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கல்லீரல் பாதிப்பு வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிசின்ஸ் நிறைய எடுக்கிறாங்க, அவங்களுக்கு ப்ராப்ளம் வருது. கிரானிக்காக டயபெட்டிஸ் இருக்குது, அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாதிப்பு வருது. ஓகே. தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு பாதிப்பு வருது. சரி, இப்போ உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு கல்லீரல் பாதிப்பு வர்றது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெயிட்டை குறைக்கிட்டு கிராஸாக வெயிட் குறைச்சிடுவாங்க. அதாவது ஒரு 1 மந்த்தில் 4-5 கிலோ, 2 மந்த்ஸில் 10 கிலோ 15 கிலோ குறை, அந்த மாதிரி சடனாக வெயிட் லாஸ் பண்ணுறாங்களே அவங்களுக்கு கூட கல்லீரலில் பாதிப்பு வரும். கிராஷ் டயட் பண்ணுறவங்களுக்கு. ஆமாம். சரி, அது இல்லாமல் ஹெப்படைட்டிஸ் பி, சி வைரஸ் இருக்கு பாருங்க, அது கூட கல்லீரலில் பாதிக்கும். சரி, ஒரு சில மெடிசின்ஸ் எஸ்பெஷல் டெட்டாசில் அந்த மாதிரி மெடிசின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கல்லீரலில் பாதிக்கும். ஓகே. இது இல்லாமல் ஃபெமிலியாகவே பரம்பரையாகவே ஒரு சிலருக்கு கல்லீரல் பாதிப்பு வரும். சரி, அது மாதிரி ஃபேக்ட்ரி சைட்லலாம் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு கல்லீரல் பாதிப்பு வரதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே. இந்த மாதிரி கல்லீரல் பாதிப்பு பல காரணம் இருந்தாலும் முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், அது ஒரு கேட்டகரி. நான் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டால் ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், தைராய்டு, அதிகமான கொலஸ்ட்ரால் இருந்தாலும் கல்லீரல் பாதிப்பு வரும். அதுக்கப்புறம் இந்த ஆஸ்பிரின் போன்ற மெடிசின்ஸ். ஓகே. இப்போ இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறாங்களே டாக்டர், அந்த கண்டிஷன் பற்றி சொல்லுங்களேன். அது ஃபேட்டி லிவர்ன்றது என்னென்னா நிறைய பேர் ஒரு பயத்திலே இருக்கிறாங்க. இன்வேரியபிளாக எங்கே போய் ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணாலும் ஸ்கேன் பண்ணால் ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நிறைய பேர் பயந்துறாங்க, எனக்கு ஃபேட்டி லிவர் வந்துடுச்சு, ஏதோ பாதிப்பு வந்துருமே. அப்படி கிடையாது. ஃபேட்டி லிவரே நாங்கள் 4 கிரேட்ஸாக பிரிக்கிறோம். சரி, இந்த கல்லீரல் பாதிப்பில் எல்லாமே ஃபேட்டி லிவரத்துக்கான காரணங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹாலாக இருக்கட்டும் ஃபேட்டி லிவர் வரும், ஒபிசிட்டி, கிரானிக் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ், தைராய்டு ப்ராப்ளம், இந்த மாதிரி எல்லாமே ஃபேட்டி லிவரத்துக்கான காரணம். இதில் ஆரம்ப ஸ்டேஜில் எந்த அறிகுறியுமே இருக்காது. பேஷண்ட் அப்சல்யூட்லி நார்மலாக இருப்பாங்க. தட் மீன்ஸ் அதை கிரேட் 1 ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம். அதுவே ஃபேட்டினுடைய டெபாசிட் அதிகமாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உடல் பருமன் 30 BMI இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. அதுவே 35 போகிறாங்க அப்படின்னா ஃபேட் அதிகமாக சேரும்போது
கல்லீரல் வந்து ஃபஸ்ட்டு வீக்கம் வந்துடும். சரி. அந்த வீக்கம் வந்து அந்த ஃபேட்டு கல்லீரல் செல்லில் டேமேஜ் கிரியேட் பண்ணும். அதான் ஸ்டீட்டோ ஹெப்படைட்டிஸ் சொல்லுவோம். அதாவது லிவர் செல் டேமேஜ் பிகாஸ் ஆஃப் த ஃபேட் டெபாசிட். சரி. அந்த மாதிரி வரும்போது தான் ரியாக்ஷன்ஸ் வர்றது. ஓகே. அதில் 2-3ல என்ன ஆகணும், பொதுவாக ஒரு டயர்ட்னஸ் வரும் அவங்களுக்கு. மைல்டாக அஜீரண கோளாறு இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன் வரும், ஒரு சிலர் வாமிட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் லேசாக இந்த இடத்துல வயிறு வலி இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் இருக்கும். இந்த கிரேட் 3 சரியாக கவனிக்காம விட்டால் தான் உங்களுக்கு வந்து கிரேட் 4 போயிடுவாங்க. கிரேட் 4ல் ப்ராப்ளம் என்னென்னா டோட்டலாக அவங்களுக்கு வந்து பசி குறையிறது, அதனால் வெயிட்டு குறையிறது, அஜீரணம் சரியில்லாமல் போயிடுது, வயிறு வலி, டயர்ட்னஸ், தூக்கம் இல்லாமல் போயிடுது, ஒரு சில டிப்ரெஷன் வரைக்கும் போயிடுவாங்க. சரி. இந்த கிரேட் 4ம் கவனிக்காம விடும்போது தான் உங்களுக்கு வந்து சிரோசிஸ்னு ஒரு ஸ்டேஜ் போயிடுறாங்க. ஓகே. அதுதான் நம்ம மெயினாக நீ பேசணும். ஓகே. சிரோசிஸ்ன்றதுன்னா அந்த ஃபேட் அதிகமாக சேரும்போது லிவர் வீங்கிடும். அது வந்து ஹெப்படோமெகாலின்னு சொல்லுவோம், அதாவது கல்லீரல் வீக்கம். சரி. இதுவே போக போக என்ன ஆகும்னா கல்லீரல் செல்லு டேமேஜ் ஆகும்போது செல் என்ன அது சுருங்க ஆரம்பிக்குது. ஓகே. அப்போ கல்லீரல் சுருங்கிடுது. இது கல்லீரல் சுருக்க நோய்னு சொல்லுவோம் தமிழில். சரி. இல்லைன்னா சிரோசிஸ்ன்றது தான் இங்கிலீஷில். பட் காமனாக எல்லாருக்கும் சிரோசிஸ் தான் தெரியும். இப்போ சரி. இந்த சிரோசிஸ்ன்றது வந்து அட்வான்ஸ்ட் லிவர் டேமேஜ் ஸ்டேஜ். ஓகே. இது வந்து நான் ரிவர்சிபிள். ஆமாம். அதாவது ஒன்ஸ் சிரோசிஸ்ன்னு வந்துட்டா அந்த லிவர் டோட்டல் டேமேஜ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அதனால பெருசாக ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக பண்ண முடியாது. மோரலஸ் 90% ஆஃப் த ஃபங்க்ஷன் லாஸ்ட். ஓகே. இப்போ இந்த ஸ்டேஜ் தான் லிவரை மாற்றுற ஸ்டேஜ். ஓகே. லிவர் ஒன் சிரோசிஸ் போயிட்டாங்கன்னா லிவர் மாத்திரம் அதான் டெய்லாவது நார்மல் லிவர். ஓகே. அதுக்கு முன்னால் ஸ்டேஜ் ஃபேட்டி லிவர் கிரேட் 1, 2, 3 ஈஸிலி ரிவர்சிபிள். சரி. 4ம் ரிவர்ஸ் பண்ணலாம். பட் சிரோசிஸ் நான் ரிவர்சிபிள். ஓகே டாக்டர், இது சார்ந்து நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். டிவி பார்க்காதீங்க, போன்ல பேசுங்க. உங்க பேரு? மோகன். எந்த ஊர்ல இருந்து சார்? அம்பத்தூர்ல இருந்து. சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான் கேட்கணும். உங்க வயது என்ன? 63. உங்க கேள்வியை கேட்கலாம் சார். ஓ, டாக்டர் என்ன போனா கிட்னியில வந்து உப்பு இருக்குதுன்றாங்க. ஓகே. அந்த உப்பை கரைக்கிறதுக்கு என்ன வழி? தொடர்ந்து இல்ல இப்ப மோகன், உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கா? கிட்னில ப்ராப்ளம் சொல்லு சார். கிட்னில உப்பு இருக்குது. அதான் கிட்னில உப்பு அளவு எவ்வளவு இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப யூரியா, கிரியாட்டின், அதான் கிட்னி உப்பு. அதான் உங்களுக்கு யூரியா எவ்வளவு இருக்கு, கிரியாட்டின் எவ்வளவு இருக்கு? 4.6 கிராம் சார். கிரியாட்டினா யூரியா எவ்வளவு இருக்கு? அது எனக்கு படிக்க தெரியாது சார். சரி, டாக்டர் டயாலிசிஸ் பண்ணணும்னு சொன்னாங்களா, மெடிசின்ஸ் கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம்னாங்களா? மெடிசன் மாத்திரை கொடுத்துக்குறாங்க. இப்போ பொதுவாகவே உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னா, இப்போ 4.6 அப்படின்னா பொதுவாகவே கிரியாட்டின் மோர் தென் 5. அந்த மாத்திரை கரெக்டாக எடுங்க. டாக்டர் வந்து கரெக்டாக பீரியாடிக்கலாக 2 வீக்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் கரெக்டாக போய் பாருங்கள். இதுவரை வந்து கிரானிக் கிட்னி டிசீஸ் சிகேடின்னு சொல்லுவோம். சரி. இந்த சிகேடியில் கிரேட் 5 வரைக்கும் இருக்குது. ஓ. ஸோ எந்த கிரேட் இருக்கோ அதை பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட். சரி. இப்போ அவர் கேட்ட மாதிரி கிரியாட்டின் மோர் தென் 5 போயிட்டு, ஓகே, யூரியா 70 to 100க்கு மேலே போயிட்டு மெடிசின்ஸில் கண்ட்ரோல் ஆகலாம். டயாலிசிஸ் பண்ணால் தான் குறையும். ஓகே. ஸோ ரீனல் டயாலிசிஸ். ஓகே. இப்போ இவருக்கு ட்ரீட்மெண்ட் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். பட் என்னென்னா லைஃப் ஸ்டைல், டயட்டு, மெடிசின்ஸ் எல்லாமே அவர் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகே. ரீனல் டயட்டுன்னு இருக்குது. அப்போ வந்து கிட்னியை பாதிக்கிற டயட் எல்லாமே அவாய்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ப்ரோட்டோகால் வச்சுருக்கோம். ஸோ ப்ராப்பர் மெடிகேஷன்ஸு, ப்ராப்பர் டயட்டிங், எக்ஸசைஸு, ஓகே, ப்ளஸ் சப்போர்ட்டிவ் சிஸ்டமெல்லாம் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் கிட்னி இம்ப்ரூவ் ஆகும். இல்லைனா தே வில் கோ ஃபார் த ஃபெயிலியர். அப்புறம் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ஓகே. இந்த சிகேடி 4 and 5 தான் டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் போயிடுவாங்க. இஃப் தே ஆர் நாட் ப்ராப்பர்லி மேனேஜ். ஸோ இவருக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மெடிகேஷன் வந்து தேவையில்லையா டாக்டர்? எடுத்துட்டு இருக்காரு, அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ 4.6 ரிஸ்கி ஸ்டேஜ். ஓகே. கொஞ்சம் கேர்லெஸ் விட்டாங்கன்னா 5-6 ரைஸ் ஆகிடும். ஈவன் இப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூரியா மோர் தென் 100, 120 இருக்குது, மெடிசன்ஸில் குறையல அப்படின்னா இப்பயும் டயாலிசிஸ் பண்ணுற ஸ்டேஜ் தான். ஓகே, ஃபைன். ஸோ அப்போ வந்து ப்ராப்பராக போய் டாக்டரை பார்க்கணும். இதில் ப்ராப்ளம் என்னென்னா நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் கிடையாது. ஒரு சிலர் அவேர்னஸ் இருந்து மெடிசின்ஸ் வாங்குறதுக்கு மணி இல்லாமல் மிஸ் பண்ணுறாங்க, ஸ்கிப் பண்ணுறாங்க, இல்லைன்னா இர்ரெகுலராக எடுக்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாரும் சப்போர்ட் சிஸ்டம் கிடையாது சொசைட்டியில். அதை நம்ம நிறைய பார்க்குறோம். எஸ்பெஷலி ஏஜ்டு பீப்புள் 60-70 பார்த்தீங்கன்னா 60ல் இந்த டிசீஸ் வந்து ப்ராப்பர் கேர் கொடுக்க முடியாமல் சஃபர் ஆகும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வரதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. கரெக்ட்.
ஸோ இவங்கெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் கூட அந்த மெடிசன்ஸ் இவங்க கரெக்டாக எடுக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் சிஸ்டம் கரெக்டாக இருந்தால் தான் தே வில் பிகம் ஆல் ரைட். ஓகே டாக்டர், தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்க. டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாமா? உங்கள் பேர்? வணக்கம்மா. வணக்கம்மா, உங்கள் பேர்? ராணி. யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் கேட்கலாம். என்ன வயதுமா உங்களுக்கு? எனக்கு 52 வயசு. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு ராத்திரியெல்லாம் உடம்புல ரொம்ப சூடாயிருது. உடம்பு சூடாயிடுதா? ஆமாங்க, ரொம்ப சூடாயிருது. எப்படின்னா என்னோட உடம்பு என் கை மேல பட்டாலே சூடு தாங்க முடிய மாட்டேங்குது, அவ்வளவு சூடாயிருது. சரி. நான் படிச்சு அதெல்லாம் படுக்க முடியாது என்னால. சரி. காட்டன் ட்ரெஸ் மட்டும் தான் போட்டு இருக்கேன். உங்க வாய்ஸ் கிளியரா இல்லையே, கொஞ்சம் தள்ளி வச்சு பேசுங்க. கேக்குதுங்களா? எனக்கு அடிக்கடி வாய்ப்புண்ணு வருது. வாய்ப்புண்ணு வந்தாலும் வலது பக்கம் மட்டும்தான் தொண்டையில நெஞ்சில எல்லாம் எரிச்சல் வருது. ஓகே. வாய்ப்புண்ணு வந்து 2-3 நாளைக்கு ஒரு மாதிரி சளி வருது, ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல சளி வருது. ஓகே. எனக்கு இதனால லிவர் எல்லாரும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு. இல்ல, வாய்ப்புண்ணு அடிக்கடி வருதுன்னா உங்களுக்கு வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் தான் காரணம். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு. ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் தான் காரணம். அப்ப இது ஜிஆர்டின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்க. இந்த ஜிஆர்டி நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்கேன் அண்ட் எண்டோஸ்கோபி பண்ணணும். பண்ணிட்டீங்களா எண்டோஸ்கோபி? எண்டோஸ்கோபி பண்ணிருந்தேன். அல்சர் இருக்குன்னு சொன்னாங்க. அல்சர் இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமாங்க. அப்ப அந்த அல்சருக்கான மெடிசன்ஸ் கரெக்டா எடுத்தீங்களா? மினிமம் ஒரு 6 weeks to 3 months எடுக்கணும். அப்பதான் அல்சர் ஹீல் ஆகும் உங்களுக்கு. ஓகே. ஓகே சார். ஒன்று. ரெண்டாவது, டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகே சார். பொதுவாக ஸ்பைசஸ், ஆயில் ஃபுட்டு, ஃப்ரை பண்ணது, ஃபாஸ்ட் ஃபுட் வெரைட்டிஸு இதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண, இல்லை மினிமமாக எடுத்துக்கணும். ஹெவி டயட் எப்பயும் எடுக்கக்கூடாது. தூங்குறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே லைட்டாக சாப்பிட்டுடணும். ஓகே. ப்ளஸ் டாக்டர் கொடுத்த மெடிசன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் அந்த அசிடிட்டி கண்ட்ரோல் ஆகி அல்சர் ஹீல் ஆனால் தான் ஆசிட் வாய்க்கு வராது, புண்ணாகாது. பொதுவாக என்னென்னா அந்த வயிற்றில் இருக்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து பேர்னிங் கேரக்டர், வாய்க்கு வந்து புண்ணாக்கி விட்டுரும். சரி. ஸோ அப்போ ரிஃப்ளெக்ஸ் அரெஸ்ட் பண்ணணும்னா ஆசிட் அதிகமாக சுரக்கிறத பிளாக் பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ் எடுக்கணும். சரி. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர் டயட்டிங்கில் இருக்கணும், லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும், ப்ராப்பராக தூங்கணும், டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். இது எல்லாமே வந்து ஒரு காம்போ. இந்த ப்ராப்ளம் தான் சரி பண்ண முடியாது. ஸோ தே ஷுட் பி ஆன் பெட்டர் லைஃப் ஸ்டைல் வித் ரெகுலர் மெடிகேஷன்ஸ். நிச்சயமா. பிரைம் இந்தியா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் ஆர் கண்ணன் நம்ம கூட இணைந்திருக்கிறார். நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்க. டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து சார்? எங்க சார்? ஓகே. யாருக்கா கேக்குறீங்க? உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம் சார். என்னோட வயது 50. எனக்கு லிவர் கிராசிஸ் வந்து ஒரு 5 வருஷமா இருக்கு. சொல்லுங்க. அப்புறம் சிகேடி ப்ராப்ளமும் இருக்கு சார். ஓகே. தண்ணி வீட்டுக்கு வந்து அடிக்கடி தண்ணி வயிறுக்குள்ள ஃபார்ம் ஆயிருக்கு சார். வயிற்றில் நீர் சேர்ந்துருது. ஆமாங்க சார். சரி. இப்போ அடிக்கடி வயிற்றில் நீர் எடுத்திருக்காங்களா உங்களுக்கு? ஆமாங்க சார், மாசம் மாசம் எடுக்கிற மாதிரி வருங்க சார். சரி. இந்த ஆல்புமின்னு போடுவாங்க, அது போட்டுக்கிறீங்களா? ஆமாம் சார், எடுக்கும்போது போட்டுறாங்க சார். எத்தனை பாட்டில்? 3 பாட்டில் போடுறீங்களா, 5 பாட்டில் போடுறீங்களா? இல்லை, 1 பாட்டில் தான் சார் போடுறாங்க. 1 பாட்டில் தான் போடுறீங்க. எப்போ கடைசியாக பிளட் டெஸ்ட் பண்ணீங்க? பிளட் டெஸ்ட் வந்து நேற்று பண்ணாங்க சார். என்ன சொன்னாங்க டாக்டர்? ஓரளவு நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா, பிரச்சனை எதனா இருக்குன்னு சொன்னாங்களா? இல்லை, கிரியாட்டினி ஒரு 3.5 இருக்கு சார். சரி. அப்போ வந்து யூரியா, பொட்டாசியம், சோடியம் எல்லாம் நார்மலாக தான் சார் இருக்கு. சரி. அதான் கிரியாட்டின் மட்டும் அப்பப்போ கூடுது இறங்குது சார். இது வந்து கிட்னி ப்ராப்ளத்துக்கு. கல்லீரல் ப்ராப்ளம், கல்லீரல் டெஸ்ட்டு? கல்லீரல் டெஸ்ட் எதுவும் எடுக்கலைங்க சார். அது கல்லீரல் மெடிசன் மட்டும் கொடுக்குறாங்க கல்லீரலுக்கு. லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுக்கல சார். இப்போ கல்லீரல் பாதிப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? இருக்கு சார். அதான் சார் ஃபர்ஸ்ட் அந்த லிவர் கிராசிஸ் சார். அதுதான் இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இது வந்து ஹெப்படோரீனல் சிண்ட்ரோம்னு சொல்கிறது. அதாவது கல்லீரல் பாதிப்பு வந்து கிட்னியை பாதிக்கிறது. ஓகே. 2 ஆர்கனும் பாதிச்சிருச்சு உங்களுக்கு. 2 ஆர்கனும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி 2 ஆர்கனுக்கான மெடிசன்ஸ் கரெக்டாக எடுக்கணும். இப்போ வந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து கல்லீரல் டெஸ்ட்டும் பண்ணணும். கல்லீரலில் ஆக்சுவலாக இதில் மஞ்சள் காமல் அதிகமாக வராது. சரி. இதில் ப்ராப்ளம் என்னென்னா, உங்களுக்கு என்சைம்ஸ் SGOT, SGPTன்னு என்சைம்ஸ் இருக்கும், அது ரைஸ் ஆகிடும். ஓகே. ஆல்புமின் குறைஞ்சிடும்.
ஆல்புமின் வந்து 3.5க்கு மேலே இருக்கணும். எனிதிங் பிலோ 3 mg/% போனால் என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து அந்த கால் வீக்கம் வந்துடுது, ஓகே வயிற்றில் நீர் சேர்ந்துருது, ஓரில் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஊதல் ஆயிடுறது, இந்த கஷ்டம்லாம் வந்துடும். கால் வீக்கம் வந்து நடக்க முடியாது அவங்களால. அது எவ்வளோக்கு வீக்கம் அதிகமாக அவங்களுக்கு ப்ரோட்டீன் குறையுதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு லிவர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா லிவர் தான் ஆல்புமினை சுரக்குது. அந்த லிவர் டேமேஜ் ஆகும்போது உங்களுக்கு நோ செக்ரீஷன் உருவாகிறது இல்லை. அப்போ அந்த டெஃபிஷியன்சி வருது. அந்த டெஃபிஷியன்சியை நம்ம மீட் அவுட் பண்ணுறது தான் ஆல்புமின் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுறோம். ஓகே அதை 100 ml எவ்ரிடே 100 ml 3 to 5 days போடணும். ஸோ எனிதிங் பிலோ 2.5 வந்துட்டு ஒஸ்ட்டு. சரி கடற்கரைன்னு நீர் சேர்ந்துடும். இப்போ எப்படி அருவியில் தண்ணி வர்ற மாதிரி தான் ஓகே வயிற்றில் ஃபுல்லாக தண்ணி சேர்ந்து பானை மாதிரி வருவாங்க. ஸோ வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 20-30 லிட்டர் தண்ணி இருக்கும். வயிறு பார்த்தா உங்களுக்கு பானை மாதிரி இருக்கும், பட் தண்ணி உள்ள அவ்வளோ இருக்கும். ஓகே இப்போ இவர் ஸ்டேஜ் என்னென்னா கல்லீரல் சிரோசிஸ் அட்வான்ஸ்டு போயிட்டார். இந்த அட்வான்ஸ்னா தே ஆர் டீகாம்பன்சேட்டட் ஹார்ட் லிவர் டிசீஸ். அப்படின்னா லிவர் வந்து வேலை செய்ய முடியாமல் கஷ்டப்படுது. அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மெடிசன் எடுக்கிறாரு. ஆமாம் அதை ப்ராப்பராக எடுக்கல இன்னும் மோசமாயிடும். ஓகே இவங்களுக்கு தான் எனி டைம் எனிதிங் கேன் ஹேப்பன் சொல்லுவோம். சின்ன ஒரு ஃபீவர் வந்தால் கூட லிவர் வந்து சடன் ஃபெயிலியர், பர்மனென்ட் ஹெப்பாட்டிக் ஃபெயிலியர்னு சொல்கிறது. ஓகே சடனாக லிவர் ஃபெயிலியர் ஆகிடும், உயிருக்கு ஆபத்தாயிடும், ஐசியூவில் அட்மிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ இவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவரும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், வீட்டில் இவங்க பார்த்துக்கிறவங்களும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ ஒய்ஃபு பசங்க இருக்காங்கன்னா 200% அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் மெடிசன்ஸை கொடுத்து அவங்கள மெயின்டைன் பண்ணாதான் அவங்க ஓரளவு ரீசனபிள் லைஃப் ஸ்டைல் இருக்க முடியும். இல்லைனா எவ்ரி டே இஸ் மிசரபிள். பசி எடுக்காது, சாப்பிட்டாலும் சரியாக ஜீரணம் ஆகாது, பிடிச்சதை சாப்பிட முடியாது. இப்போ கிட்னியும் பாதிச்சதுனால சால்ட்டும் குறைக்கணும், ஆயிலும் குறைக்கணும், ஃபேட்டும் குறைக்கணும், ப்ரோட்டீன் குறைக்கணும், என்ன தான் சாப்பிட்றதுன்னு கேட்பாங்க. ஸோ டோட்டலாக டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடுது, வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடும். ஒரு நாளைக்கு அவங்க 750 ml to 1 liter மேலே எடுக்கக்கூடாது. ஏன்னா கிட்னி ஃபெயிலியரில் இருக்குது. அது ஓவர் கொடுத்தா இன்னும் ஃபெயிலியர் ஆகிடும். தேர்டு சப்போர்ட்டிவ் தானே எடுக்கணும். டயட் வந்து ப்ராப்பராக டைமுக்கு எடுக்கணும், ஸ்மால் குவான்டிட்டியாக எடுக்கணும். அதுவும் உங்களுக்கு வந்து லோ ப்ரோட்டீன் லோ ஃபேட் டயட்டாக எடுக்கணும். கார்போஹைட்ரேட் இருந்தால் தான் எனர்ஜி கிடைக்கும். டயபெட்டிக்காக இருந்தால் அதையும் குறைக்கணும். ஓகே இப்போ இது என்ன ஆகுதுன்னா ப்ராப்ளம் அவங்களுக்கு எத்தனை ஆர்கன் இன்வால்வ் ஆகுதோ அதை பொறுத்து டயட் மாறுது. ஓகே அதே நேரத்தில் மெடிசன்ஸ் நிறைய சேர்ந்துருது. ஸோ அதிகமான மெடிசன்ஸு, கண்ட்ரோல்டு டயட்டு, ஒரு பர்ஃபெக்ட் லைஃப் ஸ்டைல் இல்லைன்னா மிசரபிள். ஓகே இப்போ சிரோசிஸ் ஸ்டேஜ்னும் போது நம்ம எண்டோஸ்கோப் பண்ணி உள்ள ரத்த குழாய் வீங்கிருக்கான்னு பார்க்கணும். ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆல் ஃபீச்சர்ஸ் ஆர் காம்ப்ளிகேஷன் ஃபீச்சர்ஸ் வந்துடும். ஓகே ஸோ அப்போ எவ்ரி டே இஸ் கவுண்டபிள், எவ்ரி டே இஸ் போனஸ் ஃபார் தேர் லைஃப். ஓகே அதான் இந்த லிவர் ப்ளஸ் கிட்னி பாதிச்சா அது இன்னும் ரிஸ்க் அதிகம். ஓகே இப்போ இவங்களுக்கு என்னென்னா இதை சரியாக ஃபாலோ பண்ணணும்னா ஹார்ட்டை பாதிச்சிடும். ஓகே காம்ப்ளிகேஷன்ஸ் கூட்டிகிட்டே போகும். அது கொஞ்சம் உங்களுக்கு ஹார்ட்டுக்கு ரத்த ஓட்டம் குறைஞ்சுன்னா கார்டியாக் அரெஸ்ட் வரும், ஓகே இல்லைன்னா மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் வரும். ஓகே அது கரெக்டான மெடிசன் எடுக்கணும். அப்போ போக போக என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பேர்டன் அதிகமாகுது. ஓகே பேஷண்ட்ஸ் எல்லாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 30 மெடிசன் எடுக்கிறனால முடியல அப்படின்வாங்க, என்னை விட்டுருங்க சார் அப்படின்வாங்க. அதுக்கு ரீசன் ஏர்லி ஸ்டேஜில் கரெக்டான மெடிசன்ஸ் எடுத்து அவங்க வந்து ஓரளவு ஃபாலோ பண்ணாமல் விடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நம்ம பெரிஃபெரியில் வில்லேஜஸில் கொஞ்சம் எஜுகேஷன் இல்லாதவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் ஃபாலோவிங் இட். ஓகே அங்கே தான் ப்ராப்ளம் வருது. அதில் அஃப்கோர்ஸ் நல்லா ஃபாலோ பண்ணி படித்தவங்களோட படிக்காதவங்க பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. பட் மெஜாரிட்டி இதுதான் ப்ராப்ளம். கொஞ்சம் சரியாகிடுதா சரி மெடிசன்ஸ் வேணாம் நிறுத்தி வச்சுருவாங்க. ஏன்னா கேட்டால் நீங்கள் 1 மாதம் தான் வர சொன்னீங்க, நாம் சொல்லியிருப்போம் மாதம் வர சொல்லியிருப்போம். பட் அவங்க ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு 1 மாதம் தான் வர சொல்லிட்டு 3 மாதம் கழிச்சு வருவாங்க, மறுபடியும் ஃபெயிலியரில் வருவாங்க. ஓகே புரியுது. ஓகே முறையான சிகிச்சை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் சார். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர்? என் பேர் அண்ணாமலை மேடம். எந்த ஊர்ல? அண்ணாமலை சொல்லுங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு 2 மாதம் எனக்கு எது சாப்பிட வாமிட் ஆகுது சார். சரி, ஒரு 2.5 மாதம் அதான் நன்றிங்க சார். 2 மாதம் வாமிட்டிங்கன்னா அடிக்கடியா டெய்லியா? டெய்லி சார். சாப்பிட்ட உடனே மதியானம் வாமிட் ஆயிடுச்சு சார். அப்படியே மதியம் மட்டும் தான் வாமிட்டிங்க இல்லை காலையிலே வருது இல்லை எனி ஃபுட்டு வாமிட்டிங்? சில மார்னிங்கே வாமிட் ஆயிடுச்சு சார். சரி, ஜென்ரல் செக்அப் பண்ணீங்களா? பண்ணேன் சார். எண்டோஸ்கோபி பண்ணீங்களா? எண்டோஸ்கோபி லைட்டாக அல்சர் இருக்குன்னாங்க வந்து. சரி. அப்புறம் வந்து அப்டமன் ஸ்கேன் எடுக்கும்போது மல்டிபிள் இது இருக்கு சொன்னாங்க சார். ஸ்டோன்ஸ் கேல் பிளட்ல ஸ்டோன்ஸ் பையில கல் இருக்கு. ஓகே. உங்களுக்கு வயிறு வலி இருக்கா? பெயின் எதுவும் இல்லை சார். சரி. அஜீரண கோளாறு இருக்கா? இப்போ ஆயில் ஃபுட்டு சாப்பிட்றீங்க, பிரியாணி சாப்பிட்றீங்க, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றீங்க, ஜீரணம் ஆகுதா? இல்லை சார். நான் ஒரு நாளைக்கு 4 தடவை பாத்ரூம் போவேன் சார். மோஷன் அடிக்கடி போகுது? ஆமாம் சார். சாப்பிட்டது உடனே மோஷன் போயிடுதா? ஆமாம் சார். ஒரு 1 ஹவரில் போயிடுவேன் சார். இது வந்து எத்தனை மாசமா இருக்கு?
இது ஒரு கிரானிக்கலா இருக்கு, ஒரு 7 to 8 இயர்ஸ் இருக்கு. என்ன ஏஜ் உங்களுக்கு? ஏஜ் 58 சார். சரி, இதுக்கான டெஸ்ட்னா என்னென்ன பண்ணியிருக்கீங்க? டெஸ்ட் இது அப்டமன் டெஸ்ட் பண்ணோம், எண்டோஸ்கோப் பண்ணோம். இல்லை மோஷன் கல்ச்சர் கொடுத்தீங்களா? அது இல்லை சார், இன்னும் இல்லை சார். நீங்கள் டாக்டர் எப்போ கடைசியாக பார்த்தீங்க? கரெக்டாக ஒரு 3 months இருக்கேன் சார். இப்போ ஃபேமிலி டாக்டரா இல்லை கேஸ்ட்ரோன்டாலஜிஸ்ட்டை பார்த்தீங்களா? கேஸ்ட்ரோ டாக்டர் பார்த்தா அவங்க என்ன சொன்னாங்க, பெயின் அதை தான் எடுக்கணும், கேல் பிளட் எடுக்கணும் அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, இப்போ உங்களுக்கு 3-4 விஷயம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு, பித்தப்பையில் கல் வந்திருக்குனாவே பித்தப்பை சரியாக வேலை செய்யலை, சுருங்கி விரியல, பித்த நீரை வந்து ப்ராப்பராக நம்ம குடலுக்கு அதை ரிலீஸ் பண்ணலன்னு அர்த்தம். அதனால தான் பித்தப்பையில் கல் வந்துடுது. ஸோ பித்தப்பை ரிமூவ் பண்ணணும், ட்ரீட்மெண்ட் நம்பர் 1. செகண்டு பார்த்தீங்கன்னா, மேபி இந்த கால்பிளாடர் சரியாக வேலை செய்யலை, அஜீரணம் இருந்தது, அதனால் குடல் மியூக்கோஸ்லாம் இரிட்டேட் ஆகிட்டு ஜீரணம் சரியாக இல்லாமல் சாப்பிட்டதும் மோஷன் போயிடுது. இது வந்து ஆக்சுவலாக சாப்பிட்டுட்டு உடனே மோஷன் போகிறது, மோஷன் போடுற ஃபீலிங் இருக்கிறது, இல்லைன்னா மோஷன் அடிக்கடி போகிறது, இது எல்லாமே வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்ன்ற கேட்டகரியில் வந்துடுவாங்க. ஓகே. அதாவது இதுக்கான ப்ராப்பர் ரீசன் இல்லை அப்படின்னா அது அந்த கேட்டகரியில் வந்துடுவாங்க. இல்லை கால்பிளாடர் டிஸ்பெப்சியால் இந்த ப்ராப்ளம் வரும், பட் இந்த ஃப்ரீக்வன்சி இருக்காது. ஸோ இவருக்கு அசோசியேட்டட் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலாகவே ஸ்ட்ரெஸ் இருக்கும். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போனால் சாப்பிட முடியாது, சாப்பிட்ட உடனே பாத்ரூம் தேடணும், லாங் ட்ராவல் போக முடியாது, இல்லை எங்கன்னா போகணுன்னா சாப்பிடாம போகணும். ஆமாம், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இன்வேரபிளாக வந்துடும். கண்டிப்பாக. அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது அசிடிட்டி அதிகமாகும், அசிடிட்டி அதிகமானா அல்சர் ஃபார்ம் ஆகும், அது கரெக்டாக மெடிசனில் வயிற்று வலி வரும். இப்போ இவருக்கு வந்து வாமிட்டிங் மெயின் ரீசன் ஒன்று கால்பிளாடர் ஸ்டோன்ஸு, இன்டைஜஷன், செகண்ட் வயிற்றில் அல்சர், இரிட்டேஷன், கோமட்டுறது, வாந்தி, இதுதான் ரீசன். தேர்டு வந்து ஐபிஎஸ்க்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷனை ரூல் அவுட் பண்ணணும். சரி. இப்போ மோஷன் அடிக்கடி போகிறதுக்கு ரீசன், இப்போ டயரியா நம்ம கேள்விப்படுறோம். ஆமாம். டயரியா ஏன் வருது? ஒன்று எங்கன்னா போய் சாப்பிட்ருப்பாங்க, ஃபுட் பாய்சனிங் வரும், அடுத்த நாள் லூஸ் மோஷன் போகும். அது யூஸ்வலாக 3 days செட்டில் ஆகிடும் வித் மெடிசன்ஸ். சரி. ஒரு வாரம் இருந்தும் சரியாக இருக்காங்க, மேக்ஸிமம் 2 weeks. எனிதிங் மோர் தென் 2-3 weeksக்கு மேலே இருக்குன்னாவே தேர் இஸ் சம் அதர் ப்ராப்ளம். ஓகே. இல்லை இந்த இன்ஃபெக்ஷனே குடலை இரிட்டேட் பண்ணி மோஷன் அடிக்கடி போயிடுது. இன்ஃபெக்ஷன் செட்டில் ஆகிட்டுக்கும், பட் மோஷன் அடிக்கடி போகும். ஓகே. தட் இஸ் செகண்டரி டு இன்ஃபெக்ஷன். அதுவும் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் கேட்டகரியில் வந்துடும். ஓகே. அப்போ இவருக்கு 8 years சஃபர் ஆகிட்டு இருக்காரு. அப்போ ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா டோட்டலாக பாடி செக்அப் பண்ணணும், கொலனோஸ்கோப் பண்ணி குடல் ஃபஸ்ட் நார்மலாக இருக்கா இல்லை குடல் எதனா அல்சர் இருக்கான்னு பார்க்கணும், மோஷன் டெஸ்ட்டு காமிச்சு இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். மோஷன்லேயே கால் ப்ரொடெக்டின்னு இருக்குது, அந்த மார்க்கர் பார்க்கணும்னா அந்த மார்க்கர் அதிகமாக இருக்குன்னா தேர் இஸ் ஐபிஎஸ் சான்சஸ் மோர். ஓகே. ஸோ இதெல்லாம் செக் பண்ணணும். இது இல்லாமல் இவருக்கு வந்து இவருக்கே தெரியாது, ஒரு சில ஃபுட்டு ஒத்துக்காது. ஓகே. இப்போ கால்பிளாடரில் ஸ்டோன் இருக்குது, ஆயில் ஃபுட்டு சரியாக ஜீரணம் ஆகாது அப்படின்னா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவார். ஓகே. பட் இவருக்கே தெரியாமல் ஒரு சில ஃபுட் அவருக்கு ஒத்துக்காது. அப்போ ஃபுட் இன்டாலரன்ஸ் டெஸ்ட்டுன்னு இருக்குது, ஓகே, இல்லை ஃபுட் அலர்ஜி டெஸ்ட்டுன்னு இருக்குது, அந்த டெஸ்ட்டை பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா தைராய்டு அதிகமாக வேலை செஞ்சாலும் அடிக்கடி மோஷன் போகும். பட் அவருடைய சிம்டம்ஸ் அந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி இந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணி எக்ஸ்க்ளூஷன் எல்லாம் ரூல் அவுட் பண்ணிவிட்டு எவ்ரிதிங் நார்மல் ப்ராப்ளம் இருக்குன்னா அது ஐபிஎஸ் கேட்டகரியில் வரும். கால் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, ஐபிஎஸ் கேட்டகரியில் வரும். ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டு, ஓகே, டயட்டு, மெடிகேஷன்ஸு, லைஃப் ஸ்டைல், ப்ராப்பர் ஸ்லீப்பு, எக்ஸசைஸ் எல்லாம் அதில் இன்க்ளூடட். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்து இந்த லிவர் டிசீஸை பற்றி பேசும்போது ஸ்டேஜஸாக பிரிச்சிருந்தீங்க. அதில் வந்து 4 இது ஸ்டேஜ் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஃபைனல் ஸ்டேஜ்னு வரும்போது அது ஃபெயிலியர், அது நான் ரிவர்சபிள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. இதனுடைய அறிகுறிகள் வந்து எப்படி இருக்கும் டாக்டர்? பொதுவாக வந்து உங்களுக்கு இறுதி நிலை சிரோசிஸ் ஸ்டேஜ் வரும்போது ஆரம்ப ஸ்டேஜில் அவங்களுக்கு சரியாக பசி எடுக்காது. ஓகே. சாப்பிட்றது சரியாக ஜீரணம் ஆகாது. ஸோ சரியாக பசி எடுக்கல, சரியாக ஜீரணம் ஆகலைனாவே அவங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் வந்துடும். ஓகே. வெயிட் லாஸும் வர ஆரம்பிச்சிடும். சரி. அதுக்கப்புறம் கல்லீரல் டேமேஜை பொறுத்து ஒரு சிலருக்கு வந்து மஞ்சள் காமாலை வர ஆரம்பிச்சிடும். சரி. அதுக்கப்புறம் டயர்ட்னஸ்லேயே இருக்கிறாங்கல்ல, ஒரு சிலருக்குனாக்க அந்த அலர்ச்சி, இப்போ கேஸ்ட்ரைட்டிஸ் கூட வரலாம், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், ஒரு சிலர் வாமிட் பண்ணுவாங்க. சரி. இந்த இன்டைஜஷன் இருக்கிறதுனால கேஸ் ட்ரபிள், ப்ளோட்டிங், பெல்ச்சிங், ஓகே, அந்த வயிறு உபுசமாக இருக்கிற ஒரு அன்னீசினஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே. எஸ்பெஷலி இந்த ஃபேட்டி ஃபுட் அதிகமாக இருக்கிற ஜீரணம் இன்னும் குறையும். இந்த சிரோசிஸில் அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் காமாலை வருது பாருங்கள். அதனால் பொதுவாகவே இந்த கண்ணு மஞ்சள், ஸ்கின்னெல்லாம் மஞ்சள் ஆகுது. மோர் தென் 5 பிலிரூபின் வந்துடுச்சுன்னா ஓகே, ஸ்கின்னு நம்ம கன்ஜங்டிவ் அதெல்லாம் வந்து எல்லோவாக தெரியும், நெயில்ஸ் எல்லோவாக தெரியும், அந்த மாதிரி மஞ்சள் காமாலை தெரியும் ஆப்வியஸாக. அப்புறம் சிரோசிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரோட்டீன் குறைய ஆரம்பிச்சிடும். ப்ரோட்டீன் குறைய ஆரம்பிக்கும் போது கால் வீக்கம் வர்றது. ஓகே. அதுக்கப்புறம் வயிற்றில் நீர் வந்து அதிகமாக சேர்ந்துடுறது.
இந்த பிரச்சனை வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த ரத்த குழாய் இருக்குல்ல, அதில் வந்து வயிறை சுற்றி இருக்கிற ரத்த குழாய் எல்லாமே வந்து கல்லீரலோட கனெக்டட். ஸோ கல்லீரல் ஒரு பாதிப்புனா இங்கே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும், நம்ம எண்டோஸ்கோப் பண்ணி பார்க்கும்போது இங்கே ஈசோஃபகஸ் உணவு குழாயில் இருக்கிற ரத்த குழாய்கள் வீங்கி இருக்கும். ஓகே. ஸோ வேரிசஸ், ஈசோஃபெல் வேரிசஸ் சொல்லுவோம். சரி. அது கிரேடு 1 to 4ன்னு இருக்குது. அந்த வேரிசஸ் வருதுன்னா அப்படின்னாவே உங்களுக்கு கல்லீரல் சிரோசிஸ் ஸ்டேஜ் போனால் தான் வரும். சரி. அதில் ஏர்லி சிரோசிஸ்னால் கிரேடு 1 இருக்கும், அட்வான்ஸாக போனால் கிரேட் 4 வரைக்கும் போயிடும். ஓகே. அதுக்கு ட்ரீட்மெண்ட் தனி. சரி. இது பொதுவான அறிகுறிகள். ஸோ வயிற்றில் நீர் சேர்ந்து பானை மாதிரி ஆகிட்டு அதை வந்து அசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். வயிற்றில் தண்ணி நிறைய சேர்ந்து வயிறு பெருசாகிடும். சரி. வயிறு பெருசாகும் போது ஒரு சிலருக்கு என்னாகும், தொப்புள் வீங்கிடும் நீர் சேர்ந்து. ஓகே. கால் வீக்கம் அதிகமாகிடும். அப்போ நடக்கிறது கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மூமெண்ட் டிசார்டர் வந்துடும். இது மட்டும் இல்லாமல் சரியான தூக்கம் இருக்காது. இந்த மாதிரி வரும்போது டிப்ரெஷன் ஆட்டிடியூட் போயிடுவாங்க. ஓகே. ஸோ காமனாக எடுத்துக்கிட்டால் பசி குறையுது, சரியாக சாப்பிட்றதில்ல, வாமிட்டிங் இருக்கலாம், அஜீர்ணம் இருக்கலாம், கால் வீக்கம் இருக்கும், வயிற்றில் தண்ணி இருக்கும். இது வந்து அட்வான்ஸ் சிரோசிஸ் ஃபீச்சர்ஸ். இப்போ வந்து இது எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பேஷண்ட் வரும்போது ஓவராலாக ஒரு ஜென்ரல் செக்கப். சரி. அதில் பார்த்தீங்கன்னா ரத்தம் நார்மல் இல்லைன்னு பார்க்கணும். சரி. பொதுவாக சிரோசிஸில் ஹீமோகுளோபின் குறைஞ்சிரும். யூஸ்வலாக 12 to 14 கிராம் % இருக்க வேண்டியது 8 கீழே போயிடும். இன்ஃபேக்ட் நிறைய பேர் என்கிட்ட 6 ஹீமோகுளோபின் இருக்கும்போது வருவாங்க. மஞ்சக்காமல இருக்கும், வெளியில் போயிருப்பாங்க. ஆமாம். யூஸ்வலாக வந்து உங்களுக்கு அந்த அயன் டெபாசிட் பண்ணுறது அந்த இதுக்கெல்லாம் வந்து லிவர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அயன் குறையுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிவர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கும் போது அந்த எஜிஓடி எஜிபிடி என்சைம்ஸ் ரைஸ் ஆகிருக்கா இல்லைன்னு பார்க்குறோம். சரி. மிக முக்கியமானது என்னென்னா ஆல்புமின் லெவல் அபவ் 3.5. யூஸ்வலாக அது வந்து 3.5 to 5.5 வரைக்கும் இருக்கும். அதில் யூஸ்வலாக 4.5 அந்த ரேஞ்ச் தான் நிறைய பேருக்கு இருக்கும் நார்மல் பர்சன். இவங்களுக்கு வந்து 3.5 3 பிலோ 3 வந்துடும். இந்த அசைட்டி ஸ்டேஜ்னா பிலோ 3 இருக்கும். சரி. அதுக்கப்புறம் பிளேட்லெட் கவுண்ட் பார்க்கணும். பிளேட்லெட் வந்து யூஸ்வலாக எல்லாருக்குமே வந்து 2.5 lakhs இருக்கும். ஆமாம். இவங்களுக்கு less than 1 lakh வந்துடும். 60,000 இருக்கும், 50,000 இருக்கும். ஸோ அது சிவியரிட்டி ஆஃப் த டிசீஸை பொறுத்து அது வரும். சரி. அதுக்கப்புறம் வைரல் மார்க்கர்ஸ் பார்ப்போம். ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி ரெண்டுமே லிவரை பாதிக்கிறது. அதாவது ஏ வைரஸும் பாதிக்கும், ஈயும் பாதிக்கும். பட் ஏஇ வந்து ஃபுட் பாய்சனிங், பி அண்ட் சி வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனில் வர்றது. எஸ்பெஷலி பி வந்து ஈவன் ஃபுட் பாய்சனிங்லேயும் வரும். சரி. எனி பாடி செக்ரீஷன் டிரான்ஸ்மிட் தி பி வைரஸ். சரி. அது லிவர் அஃபெக்ட் பண்ணும். ஸோ பி வைரஸ்னால் லிவர் அஃபெக்ட் ஆகிருக்கா, ஏன் ஜாண்டிஸ் சிரோசிஸ் ரீசன் என்னென்னு பார்க்கும்போது பிசி வைரஸ் இருக்கான்னு பார்க்கணும். அது இருக்குது. அப்புறம் வைரஸ் எவ்வளோ லெவல் இருக்குது, அது மில்லியன்ஸில் இருக்கும், ஒரு சிலருக்கு தௌசண்ட்ஸில் இருக்கும், அதை பார்க்கணும். இந்த மாதிரி மார்க்கர்ஸ் எல்லாமே நம்ம அசஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து சிரோசிஸ் இருக்குது, எந்த அளவு சிவியரிட்டி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இதில் லிவர் கரெக்டாக எந்த மாதிரி டேமேஜ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து சிடி ஸ்கேன் எடுக்கணும். சரி. ரெகுலர் அல்ட்ராசவுண்ட் பண்ணி பித்தப்பையில் எதனா பாதிப்பு இருக்கான்னு. ஏன்னா ஸ்டோன்ஸ் வந்து அல்ட்ராசவுண்டில் தெரியும், சிடியில் 90% தெரியாது. ஓகே. அது வந்து மிக்ஸ்டு ஸ்டோன்ஸ் மட்டும் தான் அதில் தெரியும், இல்லை பிக்மெண்ட் ஸ்டோன் தெரியும், அது 10% தான். அப்போ சிடியில் லிவருடைய கண்டிஷன் கண்ட்ராக்டட், சிராட்டிக், அவுஃபாரிட்டி சிராட்டிக், அசோசியேட் அசைட்டிஸ் இருக்கா, மற்ற ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஓகே. இதெல்லாம் டெஸ்ட்டு மஸ்ட்டு ஃபார் தி சிராட்டிக் பேஷண்ட்ஸ். ஓகே, ஃபைன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன? ஒரு ஸ்டேஜ் வந்து நீங்கள் நான் ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க டாக்டர். ஆமாம். இப்போ வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன? நான் ரிவர்சிபிள். பட் லிவரில் என்ன பிக்கஸ்ட் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 80% டேமேஜ் ஆகிற வரைக்கும் மேக்ஸிமம் அது வந்து பேலன்ஸ் பண்ணி எல்லா வேலையும் கரெக்டாக செய்யும். ஓகே. அதுக்கு மேலே டேமேஜ் ஆகும்போது தான் ஒவ்வொரு ப்ராப்ளமும் வர ஆரம்பிக்கும். ஈவன் இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 90% செல்ஸ் டேமேஜ்டு. சரி. அட்வான்ஸ் ரிவர்சிஸ்னால் எங்கேயோ ஒரு சில தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும், அதை வச்சுட்டு நாம் வந்து மெடிசன்ஸ் கொடுத்து சரி பண்ணுறோம். ஓகே. அப்போ இவங்களுக்கு ஓவராலாக என்ன ஆகுது, உங்களுக்கு ஒன்று அயன் குறையுது, அதுக்கு அயன் சப்ளிமெண்ட்டு, அயன் இன்ஃபியூஷன், சம்டைம்ஸ் ஒரு சிலர் பிளட்டு கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம். செகண்டு பசி எடுக்கிறதுக்கு டானிக் கொடுக்கணும். தேர்டு லிவர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு லிவர் சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ் நிறைய இருக்குது. ஓகே. இந்த லிவர் சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். பி காம்ப்ளெக்ஸ், B12 அதுதான் உங்களுக்கு ப்ரொடக்ட் பண்ணுறது. டெஃபிஷியன்சி வரும். B12 டெஃபிஷியன்சினா அது ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி, அது குறையதா டயர்ட்னஸ் வந்துடும். அதனால தான் நம்ம அவங்களுக்குலாம் நியூரோபயன் இன்ஜெக்ஷன் போடுங்க, பி காம்ப்ளெக்ஸ் இன்ஜெக்ஷன் போடுன்னு சொல்லுவோம். அதை சப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ பி காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கணும், விட்டமின் இ எடுத்துக்கணும். அது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டு இதில் ப்ரொடியூஸ் ஆகுது லிவரில். ஓகே.
அதை நம்ம வந்து அவங்களுக்கு சப்ளிமெண்ட் கொடுக்கணும், விட்டமின் சி கொடுக்கணும், இந்த மாதிரி விட்டமின்ஸ் எல்லாமே கொடுக்கணும், கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாகணும். லிவர் சப்போர்ட்டிவ்ஸும் உங்களுக்கு நிறைய இருக்குது. சரி, இப்போ லீவ்52 எல்லாருக்குமே தெரியும், யூடிலீவ்னு இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து ஹெப்பாஃபைட் அந்த மாதிரி மெடிசன்ஸ் நிறைய இருக்குது. இது எல்லாமே நம்ம கொடுத்தா தான் லிவர் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து மல்டிபிள் மெடிசன்ஸ், அதாவது இப்போ எப்படின்னா லிவர் ஒரு 500 ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுதுன்னா 500 ஃபங்க்ஷன்ஸுக்கு நம்ம டேப்லெட் தனித்தனியாக கொடுக்க முடியாது. அப்போ டேப்லெட்டே காம்போவாக வருது. அந்த டேப்லெட்டும் கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் த லிவர் இம்ப்ரூவ் ஆகும். அப்போ அந்த டேப்லெட் காம்போ டேப்லெட்டும் ஆட் பண்ணணும். சரி, இது மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்புமின் குறைவாக இருக்கா, பீரியாடிக்கலாக ஆல்புமின் போட்டு லிவர் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ணணும். சரி, அப்போ தான் உங்களுக்கு ஓவரால் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். இல்லாமல் நீர் அதிகமாக சேர்ந்ததுக்கு நம்ம வந்து ஆல்டாக்டோன் கொடுக்கணும். சரி, வேரசிஸ் இருக்கா எண்டோஸ்கோப் பண்ணிட்டு பேண்டிங் இல்லைன்னா ஸ்க்ளீரோதெரப்பி முறையில் அந்த வேரசிஸை நம்ம பிளாக் பண்ணிடணும். ஓகே, இல்லை எனி டைம் அவங்க வந்து சடனாக வாமிட் பண்ணுறாங்க அப்படின்னா, ரெச் பண்ணுறாங்கன்னா பிளட் வாமிட்டிங் வந்துடும். அதுதான் அவங்க வந்து பிளட் டு டெத்துன்னு சொல்லுவோம். ஒரு 500 ml பிளட் வரும்போது சடனாக கொலாப்ஸ் ஆகி வந்துடுவாங்க. அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்களாம் இருக்காங்க. ஸோ இப்போ லிவர் சப்போர்ட்டிவ்ஸ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் டயட்டு ஓகே இவங்களுக்கு வந்து மஸ்ட்டு. அதாவது லெஸ் ஃபேட்டு, லெஸ் ப்ரோட்டீன், கார்போவும் குறைச்சிக்கணும். சரி, எனர்ஜி டயட்டு ஸ்மால் குவான்டிட்டி எடுக்கணும். சரி, அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்குவேட் வாட்டர் இன்டேக் இருக்கணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். சரி, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழைய சாதம் தண்ணியெல்லாம் நம்ம காலையில் குடிப்போம், அதுவும் வந்து நல்லா லிவரை இம்ப்ரூவ் பண்ணுது. ஓகே, அதை ஃபெர்மெண்டட் ரைஸ் வாட்டர்னு சொல்லுவோம், இல்லை பழைய சாதம் தண்ணின்னு சொல்லுவோம். ஓகே, அதுவும் அவங்க டெய்லி காலையில் ஒரு 200 ml எடுத்துக்கிட்டாங்கன்னா பெஸ்ட்டு. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லிவர் டிசீஸ் எந்த அளவு சிவியராக இருக்கும், இப்போ சிரோசிஸ்ன்னு போகும்போது இதெல்லாம் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணால் இம்ப்ரூவ் ஆகும். சரி, எல்லாமே விட்டமின் கே இன்ஜெக்ஷனும் போட்டுருவோம். ஓகே, ஏன்னா அது டெஃபிஷியன்சி வரும். அதனால தான் உங்களுக்கு பிளட் டிசார்டர்ஸ் வர்றது, ப்ளீடிங் ஆகிடும். ஓகே, அதர்ஸ் வந்து 3 இன்ஜெக்ஷன்ஸ் போடணும். ஓகே, ஒமேகா 3 ஆட் பண்ணணும். அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் ட்ரக்ஸ் கேட்டால் பயந்துருவாங்க. பட் தீஸ் ஆர் ஆல் மஸ்ட் ஃபார் அட்லீஸ்ட் மெயின்டைனிங் தி லிவர் ஃபங்க்ஷன். பேஷண்ட் டு பேஷண்ட் நீங்கள் அதுக்கு கஸ்டமைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் வந்துரும். ஏர்லி சிரோசிஸா, லேட் சிரோசிஸா, ஃபேட்டி லிவரா, கிரேட் 4, அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கும். லிவர் ஃபங்க்ஷன், அதாவது இறுதி நிலை கல்லீரல் பாதிப்புகள், அதற்கான தீர்வுகளை பற்றி பேசிட்டு இருக்கோம். பிரைம் இந்தியா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலிருந்து இரைப்பை, குடல் மற்றும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர் கண்ணன் நம்ம கூட இணைந்து இதற்கான விளக்கங்களை ரொம்ப அருமையாக கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. சரிண்ணா. எந்த ஊர்ல இருந்துமா? சேலம். ஓகே, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? எங்க அம்மாக்கு தான், அம்மா கேரளாவில் இருக்குது. அவங்களுக்கு உள்ளங்கை காலெல்லாம் கொஞ்சம் 10 வருஷத்துக்கிட்டே அலர்ஜி இருக்குது. ஓகே, அப்புறம் இப்ப பாக்கும்போது டாக்டர் சொல்லிட்டு கல்லீரல்ல கொஞ்சம் லைட்டா பிரச்சனை இருக்குது. ஓகே, இப்ப பார்க்கும்போது சாப்பிட முடியல, ஒழுங்கா சாப்பிட்டா சீக்கிரம் வயிறு நம்பித மாதிரி இருக்குது. ஒரு சைடு ஃபுல்லா வலி. ஓகே, இல்லம்மா இப்போ வந்து கல்லீரல் என்ன பாதிப்பு இருக்குன்னு சொன்னாங்க? அது என்ன தெரியல, லைட்டா ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லுது. இல்ல இப்ப கல்லீரல்ல லைட்டா அலர்ஜி, கைக்கும் காலுக்கும் உள்ளங்கை கால்ல அலர்ஜி. இப்ப உள்ளங்கை கால்ல ரொம்ப நாள் அலர்ஜி இருக்கு, அது தனி, மேபி ஸ்கின் டிசார்டரா இருக்கும். அதனால அது ஸ்கின் டிசீஸுக்கு டாக்டர் பார்க்கணும். கல்லீரல் பாதிப்புல ஸ்கின்னெல்லாம் டேமேஜ் ஆகிறது ரொம்ப ரேர் தான். சம் அலர்ஜி காம்பனண்ட் கூட இருந்தால் தான் வரும். மஞ்சள் காமல் இருந்தால் மஞ்சள் ஆகிடும். இப்போ லைட்டாக கல்லீரல் பாதிப்புன்றது என்டைட்டியே கிடையாது. என்ன பாதிப்புன்னு நமக்கு தெரியணும். அதாவது கொழுப்பு கல்லீரலா, ஃபேட்டி லிவரா, இல்லை அங்கே ஊரில் இருக்காங்க வயசானவங்க, ஃபேட்டி லிவர் சரியாக கவனிக்காமட்டும் சிரோசிஸ் வரும், அந்த மாதிரி இருக்காங்களான்னு தெரியணும். இப்போ வந்து சிரோசிஸாக இருந்தால் அவங்க சொல்கிற மாதிரி ஒரு சில ப்ராப்ளம், கையெல்லாம் சுருங்கி போயிடுறது, வீக்காக இருக்கிறது, பசி கொடுறது, ரொம்ப ஒல்லியாகி போச்சு, ரொம்ப ரொம்ப ஒல்லியாகி போச்சு எங்க அம்மா. அப்புறம் அதான் இப்போ கல்லீரல் சிரோசிஸ் வந்தால் தான் உடம்பு வெயிட் குறைஞ்சி ஒல்லி ஆகிடுவாங்க. அதாவது ஸ்கின்னு போனு தான் இருக்கும், நரம்பெல்லாம் தெரியும், ரத்த குழாயெல்லாம் தெரியும். நிறைய பேர் நரம்பு தெரியுதுன்னுவாங்க, அது ஃபுல்லாக ரத்த குழாய் தான். ஓகே, ஸோ அப்போ வந்துமா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்னா, கல்லீரல் பாதிப்பு லைட்டாக இருக்குன்னு விடாமல் வயிற்றுக்கு ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கணும், ஒரு எண்டோஸ்கோப் பண்ணணும், ப்ளஸ் கல்லீரல் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இருக்குது அதை பண்ணணும். அதுக்கு வந்து ஓவராலாக ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணிடலாம், ஹீமோகுளோபின் லெவல் பார்க்கணும். சரி, ஸோ ஒரு ஜென்ரல் செக்அப், சிடி ஸ்கேன், எண்டோஸ்கோபி பண்ணி என்னன்னு கண்டுபிடிச்சாதான் அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட். வயசானவனும் போது நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டாலும் ஓகே, டிசீஸ் வந்து குயிக்காக சிவியர் ஆகிடும்.
ஓகே. அது ப்ராப்பர் கேர் இல்லைன்னா ரிஸ்க் அதிகம். ஓகே. அதனால் நீங்கள் இம்மீடியட்டாக டாக்டர்கிட்ட அழைச்சின்னு போயிட்டு அவங்களுக்கு தேவையான கல்லீரல் சம்மந்தமானது மட்டும் இல்லை, பொதுவான செக்கப் ஃபுல்லாகவே பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஓவரால் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். அதை பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிக்கலாம். ஓகேம்மா, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ டாக்டர், இது வந்து லிவர் சிரோசிஸ், இதுக்கான இந்த உணவு பழக்க வழக்கங்களை நம்ம எப்படி அமைச்சுக்கணும் டாக்டர்? பொதுவாக இந்த கல்லீரல் லைனில் சொல்லணும்னா நல்ல உணவு பழக்கம் இருந்தால் கண்டிப்பாக எந்த டிசீஸும் வராது. எந்த டிசீஸும் வராது. இதில் என்னென்னா சிரோசிஸ் இருக்கிறவங்கன்றது நம்ம வந்து கொழுப்பு சம்மந்தமான உணவுகளையும் குறைக்க வேண்டியதாக இருக்கும். சரி. புரோட்டீன் அதிகமாக இருக்கிற உணவையும் நம்ம குறைக்க வேண்டியதாக இருக்கும். கார்போஹைட்ரேட்டு லிமிட்டடாக எடுத்துக்கணும். அப்போ நம்ம சாப்பிட்ற உணவில் பார்த்தீங்கன்னா பொதுவாக காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும். எஸ்பெஷலி இந்த நீர் சத்து அதிகமாக இருக்கிற காய்கறிகள்லாம் எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ கோஸு, கேபேஜ், அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நிறைய எடுத்துக்கலாம். கேரட், பீட்ரூட், முள்ளங்கி அந்த மாதிரி காய்கறிகள் நிறைய எடுத்துக்கலாம். ஓகே. பழங்கள் எடுத்துக்கும் போது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ரொம்ப நல்லது. சரி. எஸ்பெஷலி ஆரஞ்சு, சாத்துக்குடி, லெமன், இதெல்லாம் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. சரி. அதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா விட்டமின் சி ஒன்று நமக்கு தேவை, அது ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக நமக்கு வேலை செய்யும். அதாவது உடம்புல இருக்கிற நச்சுத்தண்ணியெல்லாம் கிளியர் பண்ணுறது. இது மட்டும் இல்லாமல் லிவரை வந்து இன்சுலின், அதை லிவர் இம்ப்ரூவ் பண்ணி இன்சுலின் செக்ரீஷனுக்கு ப்ரொமோட் பண்ணுது. ஓகே. அப்போ உங்களுக்கு இன்வேரபிளாக ஃபங்க்ஷன் வைஸ் டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகுது, சுகரும் கண்ட்ரோல் ஆகுது. ஸோ விட்டமின் சி அதிகமாக இருக்கிறது, நெல்லிக்காய் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது. ஓகே. ஸோ காய்கறிகள், பழங்கள், இது மட்டும் இல்லாமல் பொதுவாக முட்டை ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி உங்களுக்கு ஆல்புமின் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால பொதுவாகவே உங்களுக்கு வெள்ளைக்கரு நிறைய எடுத்துக்கணும். ஓகே. பொதுவாக எப்படி சொல்லணும்னா 4 முட்டைக்கு ஒரு மஞ்சக்கரு எடுத்துக்கலாம். சரி. 3 வெள்ளைக்கரு அந்த மாதிரி எடுத்துன்னு வரும்போது ஆல்புமின் டெஃபிஷியன்சியை வந்து கொஞ்சம் நம்ம மீட் அவுட் பண்ண முடியும். சரி. மில்க்குன்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து ஃபேட் ஃப்ரீ மில்க் உங்களுக்கு தெரியும், ஸ்கிம்டு மில்க்குன்னு சொல்லுவோம். சரி. அது இவங்களுக்கு பெஸ்ட்டு. சரி. தயிரை அவாய்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து கடைஞ்ச மோர் இவங்களுக்கு நல்லது. அதே மாதிரி நம்மளுக்கு பழைய சாதம், தண்ணி இவங்களுக்கு நல்லது. சரி. பிளாக் காஃபி, க்ரீன் டீ இவங்களுக்கு நல்லது. ஓகே. ஸோ டயட்டில் நம்ம வந்து ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் எல்லாமே ஓரளவு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எடுக்கிறோம். இது வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். சரி. அடிக்கேட் வாட்டர் இன்டேக் எடுத்துக்கிறோம். ஓகே. இது மட்டும் இல்லாமல் ட்ரை ஃப்ரூட்ஸில் வால்நட் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அக்ரூட்னு சொல்கிறோம் பாருங்கள், வால்நட் ரொம்ப முக்கியம். ஒமேகா 3 அதில் அதிகமாக இருக்கும். அவகோடோ ஃப்ரூட்ஸ், இப்போ வந்து சிட்டிலலாம் எல்லாருக்கும் தெரியும் அவகோடோ நல்லது. அவகோடோ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒமேகா 3 அதிகமாக ஃப்ரூட், சால்மன் ஃபிஷ்ஷு, சரி, நெத்திலி ஃபிஷ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒமேகா 3 அதிகமாகும். ஓகே. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா எக்ஸசைஸ். ஓகே. ப்ராப்பராக ஒரு நாளைக்கு வந்து 1/2 hour to 40 minutes எக்ஸசைஸு, ஓகே, யோகா, மெடிடேஷன் இதை ஃபாலோ பண்ணணும். ஓகே. நல்ல தூக்கம் இருக்கணும். சரி. மெடிசின்ஸ் வந்து டாக்டர் கேட்காம இவங்களாம் அனாலிசிஸ்லாம் நிறைய எடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து லிவர் இன்னும் ஃபர்தராக டேமேஜ் ஆகும். ஓகே. அப்போ மெடிசின்ஸ் எடுத்துக்கிறது வித் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் தான் எடுக்கணும். ஓகே. அது மாதிரி மெடிசின்ஸை ஃபாலோ பண்ணணும். சரி. இது மட்டும் இல்லாமல் இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்காங்களா, 100% டயபெட்டிஸை அவங்க கண்ட்ரோல் வச்சுக்கணும். சிரோசிஸ் பேஷண்ட் அது ஒஸ்ட்டாக போயிடுவாங்க. சரி. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, தைராய்டு மெடிசன்ஸ் எடுத்துக்கணும். ஓகே. ஒபிசிட்டி இருக்கா, வெயிட் குறைக்கணும். ஸோ அவங்களுக்கு என்ன டிசீஸ் இருக்கோ அந்த டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டு, சிரோசிஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா ப்ராப்ளம் இருக்காது. இதை வந்து ஒரு ஓவரால் ஸ்பெக்ட்ரமாக அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா சிரோசிஸ்னால் ஏற்பட்ட பாதிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வரும். சூப்பர். இதை சரியாக கவனிக்கப்பட்டாலும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஸ்டேஜுக்கு போயிடுறது. ஓகே டாக்டர். ஸோ சூப்பர். இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் வந்து கல்லீரல் பாதிப்புகள் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ஃபுட் எடுக்கணும், இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க டாக்டர். மிக்க நன்றி. நேர்களை இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.